இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே எடுங்கண்ணே. சார் சீக்கிரம் பாருங்க, பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போகணும். நம்மளால தாங்கிக்க முடியாத கஷ்டம் வரப்பதான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும் நீங்க சொல்வீங்கப்பா. அது உண்மைதான். எனக்கு நீங்க எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா. உங்க புள்ள நான் இருக்கேன்பா. உங்களுக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. கண்டிப்பா நீங்க நல்லபடியா திரும்பி வருவீங்க. அதை பார்க்க நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். சொல்லுங்க டாக்டர். பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். சார் நீங்க சந்தேகப்படுற மாதிரி பேஸ்ட் நார்மலா இருக்கிற கெமிக்கல்ஸோட பாய்சன் மிக்ஸ் ஆயிருக்கு. பேஸ்ட்ல அது எப்படி வந்து தெரியல சார். அந்த கெமிக்கல்ஸ்னால வாதம் மாரடைப்புலாம் வரும் சார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணம் அவரோட உடம்புல கார்டியோடாக்சின் கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கு. அதை நாம இப்போ கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா அவரோட உயிருக்கே ஆபத்தாயிடும். தெரியும் சார். ஓகே, நிச்சயமா இதை வெளியாளுங்க யாரும் பண்ணிருக்க முடியாது. நம்ம குடும்பத்துக்கு நல்லா தெரிஞ்ச யாரோ தான் இதை செஞ்சிருக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ணி, ஐயோ அண்ணி, 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 என்னாச்சு அண்ணி? என்னன்னு தெரியல, கொஞ்சம் அசதியா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். வாங்க அண்ணி, வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க அண்ணி. பார்த்து மெதுவா உட்காருங்க. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்க ப்ளீஸ். போயிடலாம் மேடம், போயிடலாம் மேடம். பிபி ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாமே செக் பண்ணிட்டோம் டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆபரேஷன் தேவையானதெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாமே ரெடியா இருக்கு சார். மெடிசன்ஸ் வந்ததும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. மேடம் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரி மேடம். வாங்கிட்டீங்களாண்ணே? வாங்கிட்டேன் மேடம். இதுக்குள்ளேயே மருந்து இருக்கு? ஆமா மேடம், மருந்து கூலிங்கா இருக்க இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு கொடுத்துருக்காங்க மேடம். அதை திறந்து பார்க்கலாமா? திறந்து பார்க்க கூடாது மேடம். எந்த காரணத்துக்காகவும் பாக்ஸை பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மேடம். இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்து வெளியே எடுத்தா மருந்து கெட்டு போயிடுமா மேடம்? சரி, அப்போ உள்ள வைக்க வேணாம். அந்த மருந்து என்கிட்டயே இருக்கட்டும், நான் பத்திரமா வச்சுக்கிறேன். நாங்க மேடம். சொல்லுங்க டாக்டர். எங்கம்மா இருக்கீங்க? நாங்க இங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆபரேஷனுக்கு தயாரா இருக்கோம். எப்பதான் வருவீங்க? இப்பதான் டிரைவர் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நாங்க இப்ப ஏர்போர்ட் முன்னாடி தான் இருக்கோம். இதோ இப்ப கிளம்பிடுவோம். சரி ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், என்னாச்சு?
என்ன சொல்றாங்க? ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புறாங்களா? ஓகே, எப்படியும் இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, wait பண்ணி பரவாயில்ல, பார்ப்போம். பார்த்துக்கலாம். ஓகே. சொல்லு, என்ன விஷயம்? அக்கா, நீ சொன்ன மாதிரி வானதியை ஃபாலோ பண்ணி வந்தேன். அவ மதுரை ஏர்போர்ட்ல இருந்து ஏதோ மருந்து வாங்கிட்டு திரும்ப ஆம்புலன்ஸ்ல ஏறி போறாக்கா. அது அந்த சுந்தரத்தை காப்பாத்த போற மருந்தா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. நான் கஷ்டப்பட்டு அந்த ஆளை படுத்த படுக்கையாக்கி வச்சா அவ அந்த ஆளை பிழைக்க வச்சு நடக்க வைக்க பாக்குறாளா? ஆமாக்கா. அப்படி ஒண்ணு நடக்கவே கூடாது. இனிமே அந்த ஆளு வாழ்க்கை பூரா படுத்த படுக்கையா தான் கிடக்கணும். நீ அவ போற ஆம்புலன்ஸ் நம்பரை மட்டும் நீ எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. அதுக்கப்புறம் மீடியை நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, போட்டோலாம் எடுத்துட்டேன்க்கா. நான் உடனே இப்போ உங்களுக்கு அனுப்புறேன்க்கா. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். ஆம், அந்த ஆம்புலன்ஸ்ல சட்டவிரோதமா போதை பொருள் கடத்துறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் இப்போ மதுரை ஏர்போர்ட்ல இருந்து விருதுநகர்ல ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்கு. அவங்க ரூட் மாறி போறதுக்குள்ள நீங்க உடனே போய் பிடிச்சீங்கன்னா அவங்க கையும் களவுமா மாட்டுவாங்க. நீங்க யாருங்க? போதை பொருள் கடத்திட்டு வர ஒரு ஆம்புலன்ஸ் மதுரை டு விருதுநகர் வழியா வந்துகிட்டு இருக்கு. ஓவர். ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அந்த தகவல் உண்மையா பொய்யான்னு தெரியல. உடனே செக் பண்ணுங்க. ஒருவேளை ஃபேக் நியூஸா இல்லாம உண்மையா இருந்தா என்ன பண்றது? அதனால அந்த வழியா வர ஆம்புலன்ஸை உடனே செக் பண்ணுங்க. அந்த ரூட்ல இருக்கிற எல்லாரும் அலர்ட்டா இருங்க. ஓகே சார். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போகணும். போயிடலாம் மேடம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போகணும். டைம் ஆகுது, மருந்து கொண்டு போய் கொடுக்கணும். போயிடலாம். அண்ணா என்னாச்சுன்னு தெரியல மேடம், இறங்கி பார்த்தா தான் தெரியும். அண்ணா என்னாச்சுன்னு? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு மேடம். ஐயோ, அவசரமா போகணுமே, இப்ப என்ன பண்றது? சொல்லுங்க டாக்டர். என்னம்மா இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம்? நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கமா. வர வழியில ஆம்புலன்ஸ் பஞ்சர் ஆயிடுச்சு சார். ஐயோ, ஏமா உங்க மாமனாரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா. வேற வழி இல்லாம இருக்கிற மெடிசனை வச்சு அவர் உயிரோட வச்சிருக்கோம். லேட்டாக ரிஸ்க் தான்மா. எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்க. சரிங்க டாக்டர்.